ஏமா இந்த ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவா, வீட்டுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி கட்டியிருந்தா அவங்க வந்து ஏழைங்க. இதுவே வீட்டுக்கு முன்னாடி நாய்க்குட்டி கட்டியிருந்தா அவங்க பணக்காரங்க. ஓஹோ, சரி அம்மணி, நீங்க பணக்காரங்களா ஏழைங்களா? நான் பெரிய நாயா வச்சிருக்கேன், நான் பணக்காரி தான். ஏமா வெளியே போகணுமா, ஒரு 50-100 பணம் இருந்தா கொடுமா. ஏமா என்னையா பிச்சைக்கார மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? என்னடி பண்றது, பொண்டாட்டி சாவகாசம் வேணான்னு சாமியாரா போயிடலான்னு பார்த்தேன். பசிச்சுதுன்னா அங்கேயும் பிச்சை எடுத்து தான் ஆகணும். ஊரா பொண்டாட்டிட்ட போய் அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிறதுக்கு சொந்த பொண்டாட்டிகிட்ட எடுத்துடலாமேன்னு தான் போய் கடவுள் இப்படி பண்ணி வச்சிருக்கான். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இந்தா. என்னடி 50-100 கேட்டா 10 கொடுக்குற? நீதானையா சொன்ன பிச்சைக்காரன்னு. பிச்சைக்காரன் பிச்சை கேட்டா கேட்கறதையேவா கொடுத்துறோம்? அப்படிதான். ஹலோ அம்மா. அம்மா எப்ப பார்த்தாலும் அந்த ஆளு எங்கூட சண்டை போடும்போது உங்க அம்மா வீட்டுக்கு போடி, உங்க அம்மா வீட்டுக்கு போடின்னு என்னைய தரத்துறாருமா. நான் கிளம்பி வந்துட்டேன்மாமா. அப்படியா? சரிம்மா, சரி 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 சரி. ஐயா ஊருக்கு புரியா, வண்டி பெட்ரோல் போட்டு வந்துடுறேன், எப்படி சொல்லு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஊருக்கு போயிட்டா நீ இங்க நிம்மதியா இருந்துருவியாமே, அதனால எங்க அம்மா இங்க வரேன்ட்டாங்க. ஏமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இந்த சூரியனும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? ரெண்டையுமே ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ரொம்ப நேரம் சூரியனை பார்த்தா கண்ணு போயிடும். ரொம்ப நேரம் பொண்டாட்டியை பார்த்தோம்னு வச்சுக்க உசுறு போயிடும். சொல்லுடா. நைட் என்ன டிஃபன்? நைட்டுக்கு டிஃபன்லாம் செய்யலடா. காலையில செஞ்ச இட்லி இருக்கு, அதோட நான் உத்தர போறேன், அவ்வளவுதான். காலையில செஞ்ச இட்லியா கல்லு மாதிரி இருந்துச்சுமா, அது மனுஷன் திம்மானா? அதான் உங்க அப்பா இருக்காரேடா, அவருக்கு போட்டுருவோம். உனக்கு நான் சுட சுட தோசை சுட்டு தரேன். அடியே அப்ப நான் மனுஷன் கிடையாது. ஏங்க இங்க வாங்க. சொல்லுமா. உங்களுக்கு சின்ன பிள்ளையில எதை பார்த்தா பயம்? பேய பார்த்தா எனக்கு பயம். அப்படியா? சரி, உங்களுக்கு எது பிடிக்கும்? சளி பிடிக்கும். ஐயா அத கேட்கலங்க, உங்களுக்கு எதை பிடிக்கும்? அதுவும் பேய் தாண்டி. ஏன்னா நான் விட்டு போறதுனால அது என்ன விட்டு போறது இல்ல. இப்ப வரைக்கும் பொண்டாட்டி ரூபத்துல வந்து நிக்குது. ஏங்க உங்க செருப்பு கடை பிசினஸ் தான் அமோகமா போகுது இல்ல? நானும் ஒரு செருப்பு கடை வைக்கலான்னு இருக்கேன். எங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் பண்ணிக்கிறாங்கயே. வேற என்ன, போய் ஒவ்வொரு கல்யாண மண்டபம் தான், ஒவ்வொரு கல்யாண மண்டபத்துக்கும் ஒரு 10 செருப்பு, இப்படிதான் நம்ம பிசினஸ் போயிட்டு இருக்கு. அது அமோகமா ஆண்ட முடியும், அமோகமா போகுது. வேறையா பார்ட்னர் ஆகிக்கிறீங்களா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு சமைக்க தெரியல நீங்க திட்டக்கூடாது. எனக்கு சமையல் தெரியாது, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பாதிக்க போங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு சம்பாதிக்கவே தெரியாது. நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. ஹலோ ஹலோ டாக்டர், நான் செந்தில்குமார் பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க பாத்துக்கிட்ட விதமும் உங்க அன்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாக்டர். ஐ மீன் என் இதயம் வந்து உங்க நினைப்பாவே இருக்கு டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் இதயத்தை நீங்க திருடிட்டீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். அச்சச்சோ, நாங்க உங்க ஒரு கிட்னியை மட்டும் தானே திருடணும், இதயத்துல கையே வைக்கலையே. என்னது, என் கிட்னியை திருடிட்டீங்களா? டேய் சிவாடா, நாளைக்கு என்ன எக்ஸாம்டா? கணக்குமா. ஒழுங்கா படிச்சியா? சரி, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு பின்னத்துல பகுதினா என்ன? பகுதினா போற வழியில பாதி பகுதி. அப்ப தொகுதினா? தொகுதினா புக்ல இருக்க தொகுதி. என்னங்க ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறானுங்க. சரி, கல்யாணம் ஆயிட்டா கனவை வந்து மனைவி தொல்லங்கிறான், பொண்டாட்டி வந்து புருஷன் தொல்லங்கிறான்.
அப்ப என்ன நான் உங்களுக்கு தொல்லையா? ஐயோ உன்னை போய் தொல்லன்னு சொல்லுவானாமா? நீ எனக்கு வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய அதிர்ச்சிமா. என்னது? இன்ப அதிர்ச்சின்னு சொன்னமா. காலையில உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அடிச்சு போட்டாப்புல தூக்கம் வரணும்னு சொன்னீங்கல்ல. அடிச்சாதானே தூக்கம் வரும். அடிச்சா தூக்கம் வராது. அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொஞ்சம் கொடுமா. இந்தாங்க. ஏன் சாப்பாடு எப்படி இருக்கு? உன்ன மாதிரியா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாரா நல்லா இல்லைன்னு சொல்றாரா? ஏங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு தெரியுமா? பொத்துக்கிட்டுனா அப்படியே ஓஞ்சி ஒரு எத்திடுவேன். ஏற்கனவே எங்க அப்பா எல்லாத்தையும் வித்து விட்டு போயிட்டாங்க. நானுங்க டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். சொத்து பத்து பொத்து இருக்கு. ஆனா போங்க, உங்க கையில ஒரு வைரமே இருக்குது. அதை மறந்துட்டு தகரம் போனதை நினைச்சு கவலைப்படுறீங்க நீங்க. ஏன் இவங்க அப்ப ஏதோ வைரம் கீழே அதை கொடுத்து அனுப்பிட்டான். நான் தான்